நைட்டு தூங்கும்போது கெட்டுப்போன ஜூஸை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அதே செய்கிறீங்களே வச்சுப்போம், செய்ய மாட்டீங்க, செய்கிறீங்கன்னு வச்சுப்போமே. அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலாம், உடம்பு சரியாமல் போயிருக்கோம், அன்றைக்கி டேவே போச்சு. ஓகேங்களா? அதேனா நல்லது ஜூஸ் குடிச்சிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஹாப்பியாக ஹெல்த்தியாக எழுந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஹெல்த்தியாக தான் எழுந்திருப்பீங்க, எந்த ப்ராப்ளமும் அன்றைக்கி வராது அந்த ஜூஸ் குடிச்சதுனால. நீங்கள் ஜூஸ் இந்த எதை சொல்ல வரேன்னா நம்ம தாட்ஸு அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வருத்தத்தோடு தூங்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஹாப்பியாக எழுந்துக்க போகிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. ஓகேங்களா? வருத்தத்தோடு தான் எழுந்துப்பீங்க, நடா வாழ்க்கை அப்படின்னு விதியன்னு எழுந்துப்பீங்க. ஸோ நம்ம நைட்டு தூங்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, ஆசை இருக்கும்ல, ப்ராப்ளம் எது வேணாலும் இருக்கட்டும், ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன், நாளைக்கு காலையில் அதை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தூங்க, காலையில் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. நான் ஹாப்பியாக ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க, அடுத்த நாள் காலையில் ஹாப்பியாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ நல்ல ஜூஸே கொடுப்போம், நல்ல ஹெல்த்தியாக வாழ்வோம், ஹாப்பியான தாட்ஸில் தூங்குவோம், ஹாப்பியான தாட்ஸில் இருப்போம். ஓகேங்களா? ஹாப்பி ரிலேட்டடான விஷயத்தை செய்வோம், நம்ம விஷயம்னா அப்படி வச்சுப்போம். ஸோ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தாட்ஸ் தான். நம்ம தாட்ஸ் ஈஸி நினச்சா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.